நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே இந்த கூகுள் மீட் ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னேன், அது எல்லாருக்கும் நினைவு நிச்சயமா இருக்கும். நான் ஜோதிடம் கத்துக் கொடுக்க போறது இல்லை உங்களுக்கு. உங்க ஜாதகத்தை எப்படி இயக்கி அதுல நீங்க என்ன விதமான உங்களுக்கு உத்தியோகம் இருந்தா அந்த உத்தியோகத்துல இன்னும் மேன்மை பெறுவது எப்படி, அதே உத்தியோகத்திலேயே இருந்துகிட்டு எங்கேயாவது பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பிற்காலத்துல ஒரு நிறுவனத்துல நீங்க ஷேர் ஹோல்டரா இருந்து உங்களுக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு அது பெரிய அளவுல பலன் கொடுக்கிற அளவா இருக்கக்கூடியது. இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருக்கிற யோகத்தை கூட வெளிக்கொண்டு வர்றதுதான் இந்த கூகுள் மீட்னுடைய நோக்கமே தவிர ஓரொன்னு ஒன்னு ஈரொன்னு 2 மூணு 3 3 இன்ட்டு 3 9ன்னு சொல்றதுக்கு இந்த கூகுள் மீட் இல்லைன்றத நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். லாட்ரி என்றது யாரு? 1 கோடி பேர்ல ஒருத்தனுக்கு விழும், லட்சம் பேர்ல ஒருத்தனுக்கு விழும். அது எப்படின்னா அரசர்கள் வாழ்ந்த காலத்துல 1000 பொற்காசுல தூக்கி போட்டாங்க, அதுல 10,000 பேர் மிதிப்பட்டு அதுல 100 பேர் செத்தே போவோம். ஆனால் லாட்ரியை நம்புற மாதிரி ஒரு ஆளை என் வாழ்க்கையிலே நான் இதுவரையிலும் சந்திக்கவே மாட்டேன். அந்த மாதிரி சந்திக்கிற ஆளுங்களே நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் பாவம், அவன் வாழ்க்கையில ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கான்னு அர்த்தம். நம்ம ஒரு கடனை வாங்கிட்டோம், லாட்டரி டிக்கெட் விழுந்தா கட்டிடும்னு சொன்னா எப்படி அர்த்தம்? கடனை வாங்கும் போதே அந்த கடன்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணி கடன்காரங்கிட்ட பேசி நாம் அதை அடைக்கணுன்ற வழியை முன்னாடியே யோசிச்சுட்டு இறங்கணுமே தவிர, எனக்கு லாட்டரி டிக்கெட் வந்தா கடன்காரன் கட்டிடுவேன்னா, நான் இது வரலாம் நான் ஜோசியர் தானே, லக்கை நான் உருவாக்கணே தவிர லக்கு கிட்ட நான் போக மாட்டேன். அதான் ஒரு வரி சொல்லுவார் பகவான் ஓஷோ, மாஸ்டர்ஸ் வேற டீச்சர்ஸ் வேற. மாஸ்டர்ஸ் எப்படி பிளான் பண்ணுவாங்க, ஐ வில் டேக் எ டெசிஷன், ஐ வில் live ஃபார் தட், இட் வில் செட் மீ ஆர் ஐ வில் செட் இட், த பர்சன் கால் மாஸ்டர். லக்கு பின்னாடி ஓடுறவன் முட்டாள், லக்கை உருவாக்குபவன் புத்திசாலி. லாட்டரி டிக்கெட் என் காலில் விழுவான், அவங்க தான் லாட்ரி கிங்கு. ஆனா அவங்க லாட்ரி வியாபாரம் பண்றாங்க. அவங்க வேல்முருகு மாதிரி எனக்கு லாட்டரி டிக்கெட் விழுமா, அது விழுந்தா நான் குருஜி உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னா அதுக்கு நானே வாங்கிட்டு போவேன். வேல்முருகுக்கு நான் சொல்லி வேல்முருகு வாங்கி அதுக்கப்புறமா எனக்கு எதுக்கு பணம் வரணும்? எனக்கு எதுக்கு இவ்வளவு உழைப்பு? எனக்கு எதுக்கு விரயம்? எனக்கு ஏன் உழைப்பு விரயம்? உங்களை பணக்காரனாக்கி நான் பணக்காரன் ஆகிறதுக்கு எனக்கு எது ரொம்ப, நானே டக்குனு லாட்டரி டிக்கெட் வாங்கிட மாட்டேன்னா. நான் தான் உங்களுக்கு சொல்றேன், அது எனக்கே ஜாதகம் அதிர்ஷ்ட ஜாதகம் வச்சு நானே போய் ஆமா மலேசியால எனக்கு இவர் இருக்காரு வேல்முருகா வாங்கி அனுப்புங்கன்னா அனுப்ப போறாரு. அதை நம்புபவன் மடையன், அதை நம்புபவன் மூடன், அதை நம்புபவன் வாழ்க்கையில் என்னைக்கும் உருப்பட மாட்டான். ஒரு தொழில், அந்த தொழிலை அறிவியல் ரீதியா செஞ்சு அந்த தொழில உள்ள டெக்னீஷியன்ஸோட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணி தன்னுடைய பிரெயின்ல உள்ளதை வெளியே கொண்டு வரான். மூளைக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் இருக்கு, அது என்ன மிஞ்சி போனா லாட்டரி டிக்கெட்ல எப்படி விழும் உங்களுக்கு? 1 கோடி பேர்ல ஒருத்தனா நீங்க. அந்த லாட்டரி டிக்கெட் உள்ள எத்தனை கோல்மால் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். 1 கோடி தான் அடிக்கணும்னு அரசாங்கம் சொன்னா 10 கோடி அடிப்பாங்க டிக்கெட். அப்போ ஒரு டிக்கெட்டோடைய விலை 100 ரூபான்னு வச்சா 10 கோடி 100 என்ன ஆச்சு? இதுல யாருக்காவது விழுந்ததுன்னா கூட அது அவங்க ஆளா கூட இருக்கும், நமக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க ஆளாவே கூட இருக்காது. இவ்வளவு கோல்மால் அந்த லாட்டரி டிக்கெட் விழுகுது. அதான் சொல்றேன், வாழ்க்கையில விளிம்பு நிலை மக்கள் தான் அதை வாங்குவோம். ஆனா என் மக்கள் விளிம்பு நிலை மக்களா இருக்கக்கூடாது. என் மக்கள் தொழிலை நம்பணும், அதுல அவங்க கிட்ட எவ்வளவு பண்ணுறதோ அதை முதலீடு பண்ணணும், அதை அறிவியல் ரீதியா உழைக்கணும், அந்த உழைப்பின் மூலமாக அவர்கள் எடுக்க வேண்டும். அந்த மாதிரி லாட்டரி டிக்கெட்டை வாங்கி நான் வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆவன்றவன் எந்த காலத்திலயும் எந்த யுகத்திலையும் உருப்பிட்டதா வரலாறு இல்லை, இனிமேல் உருப்படுறதா வரலாறு இருக்காது. ஜெயிச்சவன்லாம் என்ன மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறான், எனக்கு லாட்டரி டிக்கெட் ஊந்துது சார் அதனால தான் நான் ஹீரோ ஆனேன்னு சொன்னானா, எனக்கு லாட்டரி டிக்கெட் ஊந்ததுனால இந்த படம் டைரக்ட் பண்ண சார்னு சொன்னானா? சார் நான் ஒரு கதை சொன்னேன், அந்த கதை ப்ரொடியூசருக்கு பிடிச்சது அதனால படம் கொடுத்தார். நான் ஒரு கதை சொன்னேன், அந்த கதை ப்ரொடியூசருக்கு பிடிச்சது அதனால படம் கொடுத்தார். அதனாலதான் அந்த டைரக்டருக்கு அடுத்த படம் 2 கோடி சம்பளம், அதுக்கு அடுத்த படம் 4 கோடி சம்பளம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்ட்ரோடக்ஷன் நான் ஜோசியரா 99ல நம்ம மோகன்ராஜ் சாருக்கு இன்ட்ரோடக்ஷன் ஆகிறேன். அதுக்கப்புறமா நிறைய பலன்கள் நான் சொல்லி சொல்லி பழிச்சதுனால அவங்க குடும்பத்துக்கே ராசியானவனா மாறுறேன். அப்புறம் growth ஆகுறேன். அப்புறம் மெச்சூரிட்டி ஆயிட்டேன். மெச்சூரிட்டினா முதிர்ச்சி பெற்றுட்டேன், அவ்வளவுதான். இனி இந்த ஜோசியத்துல நான் முதிர்ச்சி பெற்ற ஜோதிடர். டக்குன்னு என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்தா 5 நிமிஷத்துல அவங்களுடைய 4 பலன், கடந்த காலம், நிகழ்காலத்துல 4, எதிர்காலத்துல 4 சொல்லக்கூடிய, எனக்கு 5 நிமிஷம் போதும். இப்போ ஒரு ஜாதகத்துக்கு நான் அதிகபட்சம் 5 நிமிஷத்துல என்னால அவங்க கடந்த காலத்தையும் சொல்லிடுவேன், நிகழ்காலத்தையும் ஒரு 4, எல்லாம் இல்ல, ஒரு கடந்த காலத்துல 4, நிகழ்காலத்துல 4, எதிர்காலத்துல 4 சொல்லிடுவேன். அது நடந்துடும், அந்த 12 பாயிண்ட் நடந்துடும். அதுதான் மெச்சூரிட்டி. ஆனா அந்த மெச்சூரிட்டிலேயே நிக்க கூடாது, நின்னா ஸ்டாச்சுரேஷன். ஸ்டாச்சுரேஷன்ன்றது என்ன? சரிவு. அப்போ
டக்குன்னு அடுத்த தொழிலுக்கு போயிடணும். இதே தொழில நின்னா ஸ்டாச்சுரேஷன் ஆயிடும். அப்படிதான் இப்ப வாஷிங் பவுடர் நிர்மா ஸ்டாச்சுரேஷன் ஆகி போச்சு. ஆனா கோல்கேட் பேஸ்ட் இன்னும் ஸ்டாச்சுரேஷன் ஆகல பாத்தீங்களா? அவ புதுசு புதுசா விடுறான். ம். உப்பு இதுக்குள்ள உப்பு இருக்குதுன்றான். இதுக்குள்ள வந்து மிளகாய் இருக்குதுன்றான். இதுக்குள்ள வந்து வேற ஒரு ஐட்டம் இருக்குதுன்றான். ஒரு டாக்டரை வச்சு ஒரு ஆட் எடுக்கிறான். இன்னைக்கும் கோல்கேட் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நிர்மாவை இன்னைக்கு வாங்குறது இல்ல மக்கள். அந்த மாதிரி ஒரு காலத்துல ஸ்வீட்ஸ்னா இரவுல லேட்டா வந்தா, நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது இரவுல லேட்டா வந்தா அர்ச்சனா ஸ்வீட்டோட தான் வரணும் அப்படின்னு ஒரு விளம்பரம் ரேடியோல வரும். இப்ப அர்ச்சனா ஸ்வீட் எங்க இருக்குதுன்னே தெரியல. வாஷிங் பவுடர் நிர்மா எங்க இருக்குதுன்னே தெரியல. ஆனா ரின் இன்னைக்கே சர்வைவ் ஆகிறோம். காரணம் தன்னுடைய வந்து மாடலையும் தன்னுடைய ப்ராடக்டையும் புதுசு புதுசா விளம்பரம் பண்ணிக்கினே இருக்கணும். அதே மாதிரி அதுக்குள்ளேயே பவுடரா விடணும், பேக்கெட்டா விடணும். அப்ப ரின்னு வந்து ₹1 பேக்கெட்ல கிடைக்குது. ஆனா நிர்மா அப்படி கிடைக்கிறது இல்லை. ரின் இன்னைக்கும் வந்து அந்த ₹1 பேக்கெட் ₹2 பேக்கெட்ல எல்லாம் கிடைக்குது. அப்போ எந்த ஒரு தொழிலா இருந்தாலும், ஜோசியர் தொழிலா இருந்தாலும் சரி, ஏன் நான் ஆசிரமத்துக்கு போறேன்? ஸ்டாச்சுரேஷன் ஆயிடுவேன் நான். வெறும் ஜோசியராகவே இருந்தேன்னாக்கா நான் ஸ்டாச்சுரேஷன் ஆயிடுவேன். அதனால்தான் இந்த மெச்சூரிட்டி ஆன உடனே ஜோதிட ஆசிரமம், உங்கள் நட்சத்திர ராசி பட்டுப்புடவை இதெல்லாம் நான் செய்யல. தானா அதுக்கு இன்வெஸ்டர் வராங்க. அதுக்கு காரணம் நம்ம ஜாதக யோக ஜாதகம் 9 கிரகம் பலம். இப்ப நான் வெறும் ஜோசியரா இருந்தேன்னா அவ்வளவுதான். இவ்வளவு பேர் ஆபீஸ் தேவையில்லை. நான் இந்த ஆபீஸ் எடுக்கும் போது எல்லாரும் கேட்டாங்க, என்ன இவ்வளவு பேர் ஆபீஸ் எடுத்திருக்காரு இவரு? ஏன்னா நான் 10க்கு 10 ஆபீஸ் இருந்துட்டு திடீர்னு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரேன். கடைசியில பார்த்தா 4 கேபின் ஆக்குனேன். ஒரு கேபின்ல ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், இன்னொரு கேபின்ல என் மனைவியுடைய அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க தான் வந்து பியூட்டிஷியன். அவங்க திங்ஸ் போடுறதுக்கு ஒரு கேபின், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸுக்கு ஒரு கேபின், ஜோசி சொல்றதுக்கு ஒரு கேபின்னு உட்கார்ந்தேன். அதனாலதான் பகவான் ஓஷோ கிட்ட கேட்டாங்க, நீங்க என்ன ரோல்ஸ் ராய்ஸ் 93 ரோல்ஸ் ராய்ஸ் 84,000 ஸ்கொயர் மைல் ஆசிரமம், உங்களை சுத்தி பணக்காரர் இருக்கிறாங்களே நீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஆமா நான் பணக்காரனுக்கான சாமியார் தானே தவிர நான் ஏழைகளுக்கான சாமியார் இல்லைன்னு அவர் சொன்னார். இப்படியே வேர்ல்டு பிரஸ் கேக்குது அவரு. ஆர் யூ குரு ஃபார் ரிச்னாக்கா எஸ் ஐ எம் குரு ஃபார் ரிச், ஐ எம் நாட் குரு ஃபார் புவர் அப்படின்னாரு. ஐ எம் நாட் குரு ஃபார் புவர் அப்படின்னு. ஐ எம் குரு, ஐ எம் ரிச் பிகாஸ் a rich man only listen my words. If a poor man enters my ashramam, he will ask bread and butter. அவன் வந்த உடனே சோத்தை தான் கேட்பான். கரெக்ட். ஒரு ஏழை என் ஆசிரமத்துக்கு வந்தா, சாமி என் பொண்டாட்டிக்கு நகை கொடு, என் பிள்ளைக்கு கல்வி கொடு, என் பையனை பெரிய ஆளாக்கு, என் பையனுக்கு வந்து நான் என்னடா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கேன். நான் என்னடா இந்த நாட்டோட பிரதம மந்திரியா, சிஎம்மா, பிஎம்மா? அவங்க கிட்ட போய் ஓட்டு போடும்போது ஒழுங்கா போடாம என்கிட்ட வந்து மூதேவி வந்து என்கிட்ட வேலையை கொடு, என்கிட்ட சோத்த கொடுன்னு கேக்குறிய நீ கேட்க வேண்டிய கேள்வி உன் ஏரியா எம்எல்ஏ கிட்ட, உன் நாட்டு உன் மாநில மந்திரி கிட்ட, உன் மாநில முதல் மந்திரி கிட்ட கேட்கணும் நீ இதெல்லாம். அவர் சொல்லுவாரு, பகவான் வருஷம் சொல்றாரு, நீ கேட்க வேண்டாம். இதெல்லாம் பகவான் வருஷம் சொல்ற, நான் சொல்றேன். நீ யாருகிட்ட போய் வேலை கேட்கணுமோ அவங்கிட்ட வேலை கேட்க மாட்டேன்ற, நீ யாருகிட்ட போய் சோத்த கேட்கணுமோ அவங்கிட்ட சோத்த கேட்க மாட்டேன்ற, 2000 ரூபாய் வாங்கி ஓட்ட போட்டு விட்டுற. ஆனா நீ சாமியார் கிட்ட போய் கேட்கற, ஜோசியர் கிட்ட போய் கேட்கற. ஜோசியர் கிட்ட போய் போனா உன்னுடைய பௌஷ தெரிஞ்சுக்கணும். உன் ஜாதகத்துல 12 பாவம் எவ்வளவு பலமா இருக்குது, எவ்வளவு பலவீனமா இருக்குது, நீ எவ்வளவு வந்து அவமானப்பட போற, எவ்வளவு அசிங்கப்பட போற, எவ்வளவு புகழடைய போற, இதுதான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர ஜோசியர்கிட்ட போய் வேலையை கொடு, ஜோசியர்கிட்ட போய் வந்து எனக்கு நல்ல பொண்டாட்டியை கொடுனாங்க. அங்க இருந்தா சொல்ல போறாரு, இல்லன்னா இல்ல. கரெக்ட்.